இருக்குங்க, சான்ஸே இல்லை. பவர்லாம் பட்டி தூக்குது. வணக்கம், நான் தான் சஜய் ஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா RS இருக்குங்க, RS 200. ஸோ இது யாரோட வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தாங்க. இந்த வண்டி என் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் இந்த வண்டி எடுக்கிறப்பவே நான் vlog பண்ணிட்டு தாங்க வந்தேன். என்னாச்சு, நம்ம கேமராவில் நம்மளுக்கு சும்மாவே சொல்ல வேண்டாம், நிறையா பிரச்சனை வரும். அதில் புது பிரச்சனையாக கேமராவில் ஆடியோ சரியாக கேட்க மாட்டேங்குதுங்க. லாஸ்ட் டைம் ஆலியார் போயிட்டு வந்தப்போ நான் vlog எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பிக்சல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, வீடியோ குவாலிட்டி. ஆனால் ஆடியோ தாங்க அதில் கேப்சரே ஆகலை. அதே மாதிரி தான் என்னாச்சு, நான் எல்லாம் செக்கிங் பண்ணி எல்லாம் கரெக்டாக தாங்க வச்சுருந்தேன். மறுபடியும் ஆடியோ பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகலை. எனக்குன்னா ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்னா அது நைட் டைமு நல்லாயிருக்கும், யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் அந்த ரோட்டில் இந்த பைக் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கு என் வண்டி மட்டும் நீ மவுண்ட் பண்ணி vlog எடுத்துக்கொடு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சும் என் வண்டி நீ ஓட்டிகிட்டு ஒரு vlog மட்டும் எடுத்துக்கோ, எனக்கு அந்த வீடியோ கொடுத்துரு, எனக்கு ஒரு மெமரியாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுருக்கு அப்படி. ஸோ எனக்கு அது கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்போ சரி மாப்பிள்ள, நானே எடுத்துகிட்டு நான் உனக்கு அந்த வீடியோ தரேன், நானும் என்னோடய சேனலை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, சும்மா அப்படியே நார்மலாக vlog எடுக்கிறதுக்கு தாங்க. என்னாச்சு, ஆக்சிடெண்ட்டா? எனக்கு ரொம்ப நாள் கழித்து vlog பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரில. ஆனால் ஒரு ஆட்டோக்காரனை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் என்ஃபீல்டுக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினச்ச பைக் பார்த்திங்கன்னா RS தான். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் RS. நான் பைக்கு பார்த்திங்கன்னா 10th எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தது RS தான். அது ஒயிட் வித் ப்ளூ. எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் நான் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ஃபீல்டு பைக் எடுத்தேங்க. ஆனால் நம்ம டாமும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பைக்கு. லாங்கு ட்ரிப்புக்கு எல்லாத்துக்குமே நல்ல பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவன் அக்ரஸிவ், அவன் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு. அதாவது RS பார்த்திங்கன்னா அக்ரஸிவ் பைக்கு, டாம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் பைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். வாவ், செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பவர்லாம் பட்டி தூக்குது, செம்ம பவரு. நம்ம எப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பாலம் தான் செம்ம பாலம். டிராஃபிக் இருக்காது, எதுவும் இருக்காது. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. கோயம்புத்தூர் டிராஃபிக் மட்டும் என்னால் பிரிக்கவே முடியாது போல், அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக்லேருந்து வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு டிராஃபிக் நின்றோம்னா செட்டே ஆகாதுங்க. கொஞ்ச நேரத்தில் செம்மையாக வெறுத்து ஊற்றிருச்சு.
அது இன்னைக்குன்னு பார்த்தா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது எல்லா இடத்துலையுமே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானுங்க, நேற்று நான் பைக் ஓட்டிகிட்டு வந்தேன், எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெளியே ஊர் சுற்றுற நாள், அன்னைக்குன்னு பார்த்து டிராஃபிக் இல்லை. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் வழியை மட்டும் விட்டுருங்கப்பா, நான் போயிடுறேன். ஸோ ஓகே அல்ல, இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தாங்க இருக்கோம். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாமா? ஓகே, எப்படின்னா உங்களுக்கு தெரியதான் போகுது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆலியார் வரைக்கும், அதாவது நம்ம பழைய பிளானை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இருக்கிற டிராஃபிக்கும் வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் போகிறதுக்குள்ளே வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம் போல். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது, டிராஃபிக்காகவும் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போகணுங்க. இல்லை, இது கிளாசிக் 500ங்க, ஷார்க் மவுத் போட்டிருக்காங்க, ஷார்க் மவுத் சைலன்சர், அதனால சவுண்டு செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு, சைலன்ஸு செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக ஆர்எல்எஃப் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அது ஓப்பன்லேயே தாங்க இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க, இருந்தாலும் நம்மளும் அப்படியே வரலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குளத்தோரமாக போகிற ரோடு, அந்த படத்தாமரைலாம் அன்றைக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. வியூ நல்லா இருக்குல்ல, நைட்டெல்லாம் லைட் போடுவாங்க, வியூ இதுக்கு மேலே செம்மையாக இருக்குங்க. ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு வச்சுருந்தாங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் இந்த இடம். வியூ செம்மையாக இருக்குல்ல ஆர்எல்எஃப். நம்ம எப்போ வந்தாலுமே குடத்து பாலத்து மேலே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் இங்கே. செம்மையாக இருக்குல்லங்க. ஓகே இல்லை, இது பார்த்திங்கன்னா குறிச்சிங்க, நம்ம கரெக்டாக குறிச்சி குளத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆலியாருக்கு எப்படியும் ஒரு 42 இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்கிட்ட வருங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா இன்னையோட கடைசி நாள் நம்ம கையில் இருக்க போகுது. திருப்பி கொண்டு போய் இந்த பைக்கை பார்த்திங்கன்னா அவங்களோட ஓனர்கிட்டே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஆர்எல்எஃப் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, நம்மளே பைக் மேலே செம்ம லவ்வாக இருப்போம். இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் பைக்குக்கு மேலே லவ்வுக்கோ லவ் அந்த மாதிரி லவ் வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம டாமை நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எல்எஃப் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எனக்கே அவர் ஓவர்டேக் பண்ணிடுவார் போல் அந்தளவுக்கு. எல்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ மெதுவாக போயிட்டுருக்காங்க. செம்ம வெயிலாக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கலன்னா செத்துருவோம் போல், அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பழமுதிர் சோலை இருக்குங்க. இங்கே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோ ஜூஸோ எதுன்னு குடிச்சிட்டு
அப்புறமா நான் இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன் வரல. ஸோ ஓகே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த பைக்கோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சென்னை கிளம்புறாராமா. ஸோ இந்த பைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் மாட்டணும், அதாவது ஃபாக் லைட்டு இதெல்லாம் பைக்கு வாங்கின உடனே எல்லாம் மாட்டுற ஆளுங்க. ஆனால் நம்ம ஆள் இப்போ தான் மாட்டுறாப்புல. ஸோ பைக் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் நான் திருப்பி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். ஃபாக் லைட்லாம் மாட்டிட்டு நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போகலாங்க. எங்கேயுமே போகல, ஜூஸ் குடிக்க குடிக்க கால் இந்த மாதிரி பண்ணோம் வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அவங்க கரெக்டாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் தான் இருக்காங்க. எந்த கடையில் இருக்காங்கன்னு சொல்லலை. ஸோ நம்ம காந்திபுரம் போயிட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் என்னால் அந்த வாளையார் போகவே முடியாது, ஆலியார் போகவே முடியாது போலயே. நிறையா ட்ரிப்பு போகிறக்காக ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே என்ன சண்டை பார்த்தாலும் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க சண்டையை போட்டு. வண்டி கொடுக்குறப்போ 4 பாயிண்ட் பெட்ரோலில் கொடுத்தாருங்க. ஸோ இப்போ கரெக்டாக 2 பாயிண்ட் இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறது தெரில. போகிறப்ப நம்ம அடித்து கொடுத்துருவோம். இங்கேருந்து காந்திபுரத்துக்கு நம்ம எப்படி போகலாம்? உக்கோட போல ஏறி அப்படி தான் போகணும். ஆனால் எப்படி போனால் டிராஃபிக்காக தாங்க இருக்கும், டிராஃபிக் இல்லாமலாம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுது ஆர்லஃபே. ஸோ இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒரு பஞ்சாயத்துனா சூரியனை காணோம். மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு போலங்க, சூரியனை மட்டும் காணும். எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், ஏன்னா நீ மத்தியானம் நீ கிளம்புன அதுக்குள்ளே சன்செட்டுங்கிற அப்படின்னு. ஆக்சுவலாக நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் டைம் பார்த்தா தான் தெரியுது 4 மணி தான் ஆச்சு. இன்னும் சன்செட் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் இருக்குது அப்படின்னு. ஆனால் வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்க. வண்டி நிப்பாட்டிட்டு எவ்வளோ மணி நேரம் வேணால் நின்று பார்க்கலாம். ஆனால் அங்கே ஒருத்தர் ஃபாக் லைட் மாட்டுறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்படி நம்ம போனால் தான் ஃபாக் லைட் மாட்ட முடியும். பஸ் எல்லாம் எவன்டா இந்த வழியாக வர சொல்கிறோம்? உங்களுக்கு போகிறக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா? டிராஃபிக் கொஞ்சம் தான் டிராஃபிக்காங்க, எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இதோ பக்கம்தான். பக்கம்தாங்க, இங்கே இந்த 2ஆம் நம்பர் கட்டுக்கிட்ட. ஆ எங்கள் வீட்டிலேருந்து இல்லைங்க, நான் இங்கே உக்கடத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். டிராஃபிக்காக இருக்குது, ஏதோ ஒரு 5 நிமிஷம். 2ஆம் நம்பர் இங்கே முன்னாடி தான் இருக்குது. வரேன். சித்திரை மாதம் எல்லாம் கோயில் நோம்பி வைப்பாங்களா, அதனால தாங்க டிராஃபிக்கு. இதுதான் புரியுது ஏன்டா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பந்தலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சித்திரை திருவிழாவுக்கு எல்லாம் நோம்பி வைப்பாங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது.
தெரியாத ஷார்ட்கட்டே கிடையாது கோயம்புத்தூரில். நிறைய ஷார்ட்கட் தெரியுங்க எனக்கு. எங்கே விட்டாலும் எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி பூந்து வந்துடுவேன். இங்கே தாங்க அவங்க எங்கேயோ இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. மேபி இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இருக்காங்க. ஓகே, வந்துட்டோம். அவங்க த்ராட்டல்ஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம்.